கைஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம லெவல்ஸை வச்சு எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாலும் சரி, செல்லர்ஸாக இருந்தாலும் சரி, கீழே இருக்கிற நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக் ஈவனில் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அது நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே டெய்லி அப்டேட் பண்ணுறோம். ஒரு மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும், கீழே வந்தால் எவ்வளோ தூரம் வரும், மேலே வந்தால் எவ்வளோ தூரம் போகுன்றது உங்களுக்கு அது பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது என்எஸ்சி சைட்லேயே இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டேபிள் இருக்குது. இதை நம்மளே அனலைஸ் பண்ணி நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே போடுறோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சப்போர்ட்டில் நிற்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. ரிவர்ஸ் ஆகணுன்னா ஒரு ரூல் இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே செல்லர்ஸோட அட்வான்ஸ் லெவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதாவது ஒரு சப்போர்ட்டில் மார்க்கெட் நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக புட்டு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? புட்டு ஸ்ட்ராங்காக இருந்தான் அப்படின்னா சப்போர்ட்டை உடச்சிருவான். அதாவது மேலேருந்து கீழே வரவன் ஸ்ட்ராங்காக இருந்தான்னா சப்போர்ட்டில் நிற்க முடியாது இல்லையா? அதுதான் லாஜிக். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் முட்டி கீழே வரணும் அப்படின்னா சப்போர்ட் கீழேருந்து மேலே போகிற கால் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸ்ட்ராங் மீன்ஸ் அவன் ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே, அட்வான்ஸ் லெவலுக்கு மேலாம் இருக்கிறான் அப்படின்னா ஒரு கால் அவன் ரெசிஸ்டன்ஸை உடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு புட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னா, அதாவது அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டேக்கு மேலே இருந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்டி நல்லா போயிட்டுருக்கான் அப்படின்னா அவன் சப்போர்ட்டில் நிற்பானா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம். அதை உடைக்க தான் பார்ப்பான். ஓகேங்களா? 80% அதை உடைக்க பார்ப்பான். அதுக்குன்னு அவன் திரும்பிடுவானா, உடைப்பானா அப்படின்னு கேட்டால் 80% சான்ஸு. 20% அங்கேருந்து திரும்பவும் செய்வான். ஓகேங்களா? அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் திரும்பவும் செய்வான் அந்த இடத்துலேருந்து. ஓகேங்களா? அதை உடைக்காமல் திரும்பவும் செய்வான். ஓகேங்களா? ஆனால் அதிகப்படியான சான்ஸ் கால் ஸ்ட்ராங்காக இருந்தால் ரெசிஸ்டன்ஸை உடைச்சிருவான். புட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் கீழே இருக்க சப்போர்ட்டை உடைப்பான். அப்போது அந்த இடத்துல நம்ம போடுற அந்த ஆப்ஷன் டேபிளில் மார்க்கெட் நிற்கலை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஸ்ட்ராங் யாராக இருக்கான்னு பார்த்து அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சு எடுக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, அது நம்ம ரிவர்ஸ் கான்செப்ட்லேயே சொல்லி கொடுத்துருக்கோம். ஃப்ரீயாகவே நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதில் நம்ம கோர்ஸ் வீடியோலாம் இது இன்டிப்தாக சொல்லியிருப்போம் நம்ம. ஓகேங்களா? ஓகே, அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் க்ரீக்ஸ் ஒரு ப்ரீமியத்தை வச்சு மார்க்கெட் எப்படிலாம் மூவ் ஆகும் அப்படின்ற முக்கியமான வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டோட ரிவ்யூ பார்க்கலாம் நம்ம. கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா 21,920 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. எப்போதுமே நம்ம ஓப்பன் பண்ணால் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னு கேட்டால் 21,900 பக்கமாக இருந்தது. அதாவது ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இன்சைட் மார்க்கெட் எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகலை. இன்சைட் மார்க்கெட். இன்னொன்று, மார்க்கெட் எஸ்டர்டே லோ பக்கமாக இருந்தது. ஓகேங்களா? லோவை உடைக்கலை. ஓகேங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே லோவை உடைக்கலை, ஆனால் ஓப்பனுக்கு கீழே. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனுக்கு கீழே இருந்தாலே மார்க்கெட் நெகட்டிவ் தான். ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. அப்போ மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதுனால நெகட்டிவும் கிடையாது, லோவை உடைக்கலை, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறதுனால பாசிட்டிவும் கிடையாது. ரெண்டுமே சரிசமமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ரெண்டு பேரையுமே தான் போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்சைட் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் 900 இருந்ததுன்னா 950 புட்டையும், 900 இருந்ததுன்னா 850 காலையும் தான் நம்ம போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான் நெகட்டிவ். ஓகேங்களா? நம்ம போய்ட்டு ரெண்டு பேரையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 950 புட்டை போய் பார்க்கலாம். ஓகேங்களா? அவன் பர்ஃபார்ம் பண்ணுவானா பண்ண மாட்டானா அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா?
இந்த மாதிரி தான் நீங்களும் பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு 15 நிமிஷம் நம்மளுக்கு கேப் எதுக்கு வருது அப்படின்னா, மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது? இன்சைடு மார்க்கெட்டா? மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கா? பாசிட்டிவாக இருக்கா? இல்லை பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாதா? என்ன சொல்ல வரான் மார்க்கெட்டுன்றத அதே மாதிரி பொசிஷன்லாம் கட் பண்ணி மார்க்கெட் ஒரு செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் அந்த 15 நிமிஷம் டைம். ஓகேங்களா? அதனால் அதை நீங்கள் ஸ்டடி பண்ணணும். 15 நிமிஷத்தில் ஸ்டடி பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம டெய்லி ரிவ்யூ கொடுக்குறோம். அதை நீங்களும் ப்ராக்டிஸ் எடுக்க வேண்டும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 2 பேருமே பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாதுன்றது நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் வந்து கண்டிஷன் வந்து பாசிட்டிவும் இல்லை, நெகட்டிவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அது வேறு இல்லாமல் இன்சைடு மார்க்கெட் வேறு. ஓகேங்களா? அப்போது 2 பேரையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றது செக் பண்ணணும் அப்படின்றது தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இதில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, யார் வீக்காக இருக்கான்னு பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். இன்னொரு விஷயம், இன்சைடு மார்க்கெட்டில் எப்போவுமே ஃபஸ்ட் ஹாஃபில் என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மார்க்கெட் எந்த சைடு போவான் அப்படின்றத வச்சு நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? அது நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 21,980 புட்டை தான் எடுத்து பார்க்குறோம். ஓகேங்களா? இவனை பாருங்கள், இவன் எஸ்டர்டே தாண்டவே இல்லை. புட்டு வந்து மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் புட்டு வந்து எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணுவான். மார்க்கெட் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணலை அப்படின்னா புட்டு வந்து எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ண மாட்டான். இது லாஜிக். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலான்னு நீங்கள் பார்த்துட்டீங்க 15 நிமிஷத்தில். ஓகேங்களா? அப்போது புட்டு வந்து எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ண மாட்டான். இவனோட எஸ்டர்டே ஐ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹215. ₹215 அப்போது ₹200 வச்சுக்கலாம் நீங்கள் ரவுண்டாக. ஓகேங்களா? அப்போ ₹200 21,950 200 கழிச்சுன்னா 750. மார்க்கெட் வரவே வராதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது அங்கே இருக்கிற 800, 850, 900 இவனுங்க தானே பர்ஃபார்ம் பண்ணுவான். இவன் வந்து கீழே வரமாட்டான்றதை இவன் காட்டிட்டான் ஐயா உடையாததுனால. ஓகேங்களா? அப்போது கீழே இருக்க கால் தானே பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில். ஓகேங்களா? ஓகே. இன்னொரு விஷயம் கேட்டிங்களா, புட்டு வந்து அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் ரெண்டுத்தையுமே உடச்சிட்டான். இவனோட ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா 188, 184 ரெண்டுத்தையுமே உடச்சிட்டான். 1/4 மணி நேரத்தில் வந்து ரெண்டுத்தையும் உடச்சிட்டான். பாரு, இங்கே இருந்தது மார்க்கெட் அப்போ 177 பக்கமாக இருந்தது. அப்போது எஸ்டர்டேயும் இவனால் பிரேக் பண்ண முடியல. இவனோட ஓப்பன், இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாமே நெகட்டிவ். 15 நிமிஷத்தில் எல்லாமே நெகட்டிவ்னும் போது 21,900 அப்போ மார்க்கெட் வந்து 21,900 பக்கமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது இவன் இந்த மணி புட் ஆப்ஷன், அதாவது 21,950 புட் ஆப்ஷன் வந்து இந்த மணி புட் ஆப்ஷன். அப்போ வந்து இவன் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஐ கிட்ட இருக்கிறவன் ஐயை உடச்சிருப்பான்ல. அவனோட அட்லீஸ்ட் அவன் ஓப்பன் ப்ரைஸையாச்சும் தாண்டி இருப்பான்ல. 188 ஓப்பன் ப்ரைஸையும் தாண்டி இருப்பான்ல. அதை தாண்டவே இல்லை. அவன் 15 மினிட்ஸில் இங்கே தான் இருந்தான். அப்போது இவனை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. இவன் வந்து வீக்காக இருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம். எஸ்டர்டேயை தாண்டலனாலே முடிஞ்சது கதை. ஓகேங்களா? அவன் பயங்கரமான வீக்காக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஏன் இவன் இவ்வளோ தூரம் போகிறான் அப்படின்னா, இவன் மேக்ஸிமம் இவன் கீழே வந்துட்டான். ஐயை உடைக்க முடியல, ப்ரீவியஸ் க்ளோஸை உடைக்க முடியல, ஓப்பன் உடைக்க முடியல. எந்த ஒரு விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் ஒரு 20 நிமிஷம் நடக்கும். அது நடக்கலனாலே அவன் 2வது போகிறான்னா அது ஃபேக்கு தான். ஓகேங்களா? சில டைமில் வேணால் அதை உடைப்பான். 1/2 மணி நேரம் 1 மணி கழிச்சு உடச்சி போவான். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிடுவான். ஆனால் பெரும்பாலும் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் நடந்துடும். இவன் வந்து ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ்க்கு எஸ்டர்டே 15 நிமிஷம் தாண்டான்னா தான் இவன் ஸ்ட்ராங்கே. ஓகேங்களா? இவன் அதனால தான் நம்ம அந்த 15 நிமிஷம் டைம் வைக்கிறோமே. ஓகேங்களா? 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் டைம் வைக்கிறோம். அதுக்கு தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ இவன் கீழே உடச்சிட்டான்னும் போது இவன் வீக்கு தான். ஓகேங்களா? ஓகே. இவன் நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா? இவன் வந்து ஆக்சுவலாக வந்து வீக்கு. அதாவது இவனோட லெவலை இவன் உடைச்சிருக்கான். அதாவது இவன் இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ், இவனோட ஓப்பன் எல்லாத்தையும் உடச்சி தான் கீழே நிற்கிறான். ஓகேங்களா? இன்னொன்று இவனோட அட்வான்ஸ் லெவல் அதுலேயும் இவன் மீட் ஆகலை. ஓகேங்களா? இவனோட அட்வான்ஸ் லெவலுன்றது 162, அதுலேயும் இவன் மீட் ஆகலை. ஓகேங்களா? 162ன்றது இங்கே தான் இருக்குது. இவன் மீட் ஆகலை 15 நிமிஷத்தில். இங்கே இருக்கிறான். ஓகேங்களா?
அப்போது ஓகே, இவன் வீக்கு, எஸ்டர்டேயை தாண்டலை ஆக்ஷன் க்ரீக்ஸ் பிரகாரம் இவன் வந்து கீழே வரமாட்டான்றதை சொல்லிட்டான். இவன் ஓப்பனையும் ப்ரீவியஸ் க்ளோஸையும் உடைக்கிறான். ஓகேங்களா? அப்போ போயிட்டு காலை எடுக்கலாமா அப்படின்னு போய் காலை செக் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? அப்போ 850 கால் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அவன் ஸ்ட்ராங்காக இருக்கானா, அவனை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் பார்க்கலாம் போயிட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 850 காலோட சார்ட். நல்லா பாருங்கள், மார்க்கெட் எப்படி லோவை பிரேக் பண்ணலையோ இவனும் லோவை பிரேக் பண்ணல, இவனும் லோவை பிரேக் பண்ணவில்லை கால். அப்போது ஒரு லோவை வந்து இவன் தக்க வைக்கிறான். இவனோட லோ 180 அப்படின்னா இவன் ஆக்சுவலாக 22,000 வரைக்கும் போகிறதுக்கு ரூல் இருக்குது. ஆனால் இவனும் இன்சைடில் தான் இருக்கான். ஆனால் லோவை உடைக்கலாம் இவன். இன்னொன்று வந்து இவன் வந்து ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் அதுக்கு மேலே தான் இருந்தான் இவன். ஓகேங்களா? அப்போ இவனை நீங்கள் எடுக்கலாமா வேண்டாமா நீங்களே டிசைட் பண்ணிங்க. ஓகேங்களா? புட்டு எடுக்கக்கூடாதுன்றதுக்கு க்ளீனாக ஐயை உடைக்கல, அவன் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸை உடைக்கிறான். அதாவது லாஜிக்காக புரிஞ்சிக்க, ஒரு ஓப்பன் ப்ரைஸையும் ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸையும் அவன் எஸ்டர்டே ஐயை தாண்ட முடியாமல் மேலே போய் கீழே வரான் அப்படின்னா, மேலேருந்து கீழே வரான் அப்படின்னா அப்போ அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல தானே அர்த்தம். அதே மாதிரி கீழே இருக்கிறவன் லோவை தக்க வச்சு ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டி அட்வான்ஸ் லெவலில் தாண்டானா இவனை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் கையிலே விடுறேன். ஓகேங்களா? அகெயின் வந்து மார்க்கெட் வந்து திருப்பியும் இந்த இடத்துல புல் பேக் வந்து 62ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக 62ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். காலையில் மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணதும் அங்கேருந்து தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதாவது இங்கேயே சப்போர்ட் எடுத்து தான் போச்சு காலையில் 162 ஆக்சுவலாக. ஆனால் ரெண்டாவது புல் பேக்கில் வரும்போது இங்கே உடச்சிட்டான். கீழே உடச்சிட்டு பாருங்கள், லோவில் கரெக்டாக சப்போர்ட் எடுக்கிறான். இங்கே உடைக்கிறான், திருப்பி அகெயின் மேலே வந்து உடச்சிட்டான். ஓகேங்களா? மேலே உடச்சி திருப்பியும் பாருங்கள் புல் பேக்கில் நிற்கிறான். இந்த இடத்துல நீங்கள் எடுக்க முடியாது, ஏன்னா உடச்சிட்டான், எடுக்கக்கூடாது ரூல் பிரகாரம். இந்த இடத்துல நின்று போகும்போது தான் எடுக்கணும். அகெயின் மேலே உடைக்கிறான், மேலே உடச்சி க்ளோஸ் வச்சோன்னா எடுக்கலாமா, ஸ்டாப் லாஸ் ஏவி 20 பாயிண்டில் போய் நிற்கிறான். அப்புறம் திருப்பி புல் பேக் இந்த கேண்டலில் நிற்கலாம். எத்தனை கேண்டில் நிற்கிது பாருங்கள். அப்போது இத்தனை கேண்டில் நிற்கும் போது ஒரு கேண்டில் பக்கத்தில் நீங்கள் 2 கேண்டில் நின்னாலே அடுத்த கேண்டில் லோவில் எடுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? 70ன்றதில் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு வந்த லோ ஸ்டாப் லாஸ் தான் 55. இதுதான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலாக இவன் எவ்வளோ தூரம் போயிருக்கான், 70 அப்படின்னா 205 வரைக்கும் போயிருக்கான். 35 பாயிண்ட், அவ்வளோதான் ட்ரேட். இதுதான், அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம இப்படி தான் எடுத்துருக்கணும். ஏன்னா க்ளீனாக புட்டு பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் ஃபஸ்ட் ஹாஃப்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது கால் தான் வந்து அந்த இடத்துல அவன் ஓப்பன், அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ், அவனோட அட்வான்ஸ் லெவலில் தாண்டி நிற்கிறான்றது தெரியும். அப்போ அவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான். ஓகேங்களா? ஓகே. இன்னொன்று, இவனோட ஆப்பனண்ட் யார், 850 நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 900 அவன் வந்து நீங்கள் க்ளீனாக பார்த்துட்டீங்க. அவன் அட்வான்ஸ் லெவலில் மீட்டே அவளை சப்போர்ட்டில் இல்லை. அவனோட எஸ்டர்டே, அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ், அவனோட ஓப்பனை கீழே உடைக்கிறான். ஒரு ப்ரீமியத்தோட எஸ்டர்டே ஐயும் ஓப்பன் ப்ரைஸும் அட்வான்ஸ் லெவல் தான். அதை கீழே உடைச்சாலே இவன் மேலே உடைக்கிறான். இவனோட ஓப்பன், இவன் ப்ரீவியஸ் க்ளோஸை, இவனோட ஓப்பன் ப்ரைஸையும் இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் தான்றான்னா இவன் லெவலில் மேலே உடைக்கிறான் தான் அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? அதுவும் ஒரு இவனோட ப்ரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸும் ஒரு எஸ்டர்டே லோவும் எஸ்டர்டேயும் ஒரு அட்வான்ஸ் லெவல் தான். அப்போது அவன் கீழே உடைக்கிறான் புட்டு, இவன் மேலே உடைக்கிறான். அப்போ இவனை தானே நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எல்லாமே புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தெளிவாக. அதுக்கப்புறம் இவனை நம்ம எடுத்தோம். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து 15 மினிட்ஸில் சப்போர்ட் எடுத்து மேலே போனவன் சடனாக அப்படியே வந்து கீழே உடைச்சான். இவனோட ஓப்பன் ப்ரைஸ், இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாத்தையும் உடைச்சிட்டான். இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் ப்ரைஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 198. 198 இவனோட ஓப்பன் ப்ரைஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஹாஃபில் இவன் மேலே போய் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு 230 வரைக்கும் போய் டார்கெட் கொடுத்துட்டு இவன் ஓப்பன் ப்ரைஸையும் ப்ரீவியஸ் க்ளோஸையும் கீழே உடைச்சிட்டான். ஆனால் லோவை உடைச்சிட்டான். ஓகேங்களா? ஓப்பன் ப்ரைஸையும் ப்ரீவியஸ் க்ளோஸும் கீழே உடச்சி க்ளோஸ் பண்ணிட்டான். ஆனால் ரெண்டாவது இவன் அட்வான்ஸோட தாண்டுறான் போது
நீங்கள் டார்கெட் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, ஒன்று இவனோட ஓப்பன் ப்ரைஸ் தான். ஏன்னா மேக்ஸிமம் ஓப்பன் வரைக்கும் தான் போக முடியும். ஏன்னா ஆல்ரெடி ஓப்பனை தாண்டி போனவன் ஓப்பனை கீழே உடைச்சிட்டான். அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் ஓப்பனுக்கும் கீழே இருக்கிற மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போவோம்? எப்போவுமே நம்ம சொல்லியிருக்கோம், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கிறவன் நீங்கள் என்ட்ரி கிடச்சிது, அட்வான்ஸ் லெவலில் பீட் ஆகியோ, எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணாமல் அட்வான்ஸ் லெவலில் பீட் ஆகி அவன் மேலே போகிறான் அப்படின்னா, அவன் மேக்ஸிமம் ப்ரீவியஸ் க்ளோஸ் இல்லை ஓப்பன் வரைக்கும் தான் போக முடியுமே மேக்ஸிமம். இவன் எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்க. எக்ஸாக்ட் 197ன்றது அவனோட ஓப்பன் ப்ரைஸ். 198 நினைக்கிறேன். அது வரைக்கும் தான் போக முடிஞ்சுது. இங்கே போய்ட்டு எத்தனை வாட்டி ஸ்டக்காக வரான் பாருங்க, ஓப்பனை தாண்ட முடியல. இதுலேருந்தே தெரிஞ்சிக்கலாம் கால் இவ்வளோ தான் போவான் அப்படின்ட்டு. 2 வாட்டி 3 வாட்டி போக முடியல அவனை. 4வது வாட்டி உடச்சிட்டான் கீழே. எத்தனை மணிக்கு? 1:30 மணிக்கு. அப்போது இந்த இடத்துல இருக்கிற புட் ஆப்ஷனை நீங்கள் எடுக்கணுமா வேண்டாமா? 1:30 மணிக்கு. அப்போ ப்ரைஸ் எங்கே இருந்ததுன்னா மார்க்கெட்டு 1:30 மணிக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 19,020. அப்பயும் ஓப்பனுக்கு கீழே தான் இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? அப்போது 21,950 புட்டை தானே எடுக்கணும் நீங்கள். அதுதான் நம்ம செகண்ட் ட்ரேட் எடுத்தோம். இன்சைட் மார்க்கெட்டில் இப்படி தான் நடக்கும். இன்சைட் மார்க்கெட்டில் ஒன்று என்ன பண்ணுவான்னா, ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன் உங்களுக்கு என்ட்ரி கிடச்சி, நம்ம ரூல் பிரகாரம் இந்த என்ட்ரி கிடச்சி அவன் மேலே போகிறான் அப்படின்னா, அவன் மேக்ஸிமம் எங்கே போவான்? ஓப்பன் வரைக்கும் ப்ரீவியஸ். அப்போ அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுன்றதை நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு இன்சைட் மார்க்கெட்டில் தான் இப்படி நடக்கும். ஓகேங்களா? ஒன் சைட் மார்க்கெட்டில் நடக்குது, ரேராக தான் நடக்கும். ஆனால் ரேராக நடக்கும். இன்சைட் மார்க்கெட்டில் அதிகமாக நடக்கும். அப்போது 2 என்ட்ரி இருக்குது. நம்ம எதுக்கு அடிக்கடி சொல்லணும்னா, இதுதான் லாஜிக். இதுதான் ரகசியம், அதனுடைய ரகசியம். ஓகேங்களா? அப்போ கால் வந்து போக முடியாத இடத்துக்கு போய் அவனோட ஓப்பன் ப்ரைஸை தொடும்போது நீங்கள் இங்கே இருக்கிற புட் ஆப்ஷனாக எடுக்கணும். ஓகேங்களா? அப்போது 1:30 மணிக்கு எங்கே இருந்தால் புட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே இருந்தால் 1:30 மணிக்கு $950 அட்வான்ஸ் லெவல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 162. ஓகேங்களா? எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 162ன்ற இடத்த அவன் 1:30 மணிக்கு உடச்சிட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துல க்ளீனாக உடச்சிட்டான். அதாவது 2 மணிக்கு அவன் வீக் ஆகிட்டான் டோட்டலாக. அவனோட ஓப்பன் ப்ரைஸ் போய் தொடும்போதே நீங்கள் இங்கேயே கூட எடுக்கலாம் என்ட்ரி. ஓகேங்களா? இங்கேயே கூட நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்கேயும் அவனுக்கு ஒரு அட்வான்ஸ் லெவல் இருக்குது. 130ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல் இங்கேயும் இருக்குது. சப்போர்ட் அவன் கீழே வச்சுருக்கான். ஆனால் அதில் வந்து உட்காரல. அவன் உட்காந்தா தான் நம்ம என்ட்ரி போவோம். அதனால் நம்ம இது வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா இவன் ஆப்போனன்ட் வீக் ஆகிட்டான். ஓப்பனை தாண்ட முடியாதுன்னு தெரியும். ஓப்பனை கீழே உடச்சி அவன் வீக் ஆகிறான். அப்போது இவனை நம்ம எடுக்கணுமா எடுக்கக்கூடாது நீங்களே டிசைட் பண்ணிங்க. ஓகேங்களா? இவன் தெளிவாக அட்வான்ஸ் லெவலில் தாண்டிட்டு கரெக்டாக அதில் ஒரு கேண்டில் வந்து நின்று அழகாக போகிறான். 162லேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். 315 வரைக்கும் போயிருக்கான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டு வச்சுங்களேன். 165னா கூட 150 அந்த லோ ஸ்டாப்பு. அவ்வளோதான். இதுதான் ஸ்டாப் நம்மளுக்கு. சிம்பிள் என்ட்ரி தான். ஃபஸ்ட் ஹாஃபில் கால் பர்ஃபார்ம் பண்ணுறான். ஓகேங்களா? அவனும் 2 பேருமே ஆக்சுவலாக ஒரு 1 ஹவரில் வீக் ஆகிட்டானுங்க. எவனும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே, அவனும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? அப்போது இதில் யார் போயிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸையும் ஓப்பனையும் ஃபஸ்ட்டு தொடுறானோ அதுக்கு மேலே அவன் போக மாட்டான். அப்போ அவன் ஆப்போனண்ட்டை 2வது என்ட்ரி மாற்றி எடுக்கணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு புட்டு பர்ஃபார்ம் பண்ணலாம், மேலே போய் அவன் ஓப்பனை போய் தொடுவான். அந்த டைமில் அதுக்கப்புறம் கால் பர்ஃபார்ம் இல்லை கால் ஃபஸ்ட்டு போய்ட்டு எல்லாம் 2 பேருமே ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பனுக்கு கீழே இருக்காங்க. இது நம்ம கோர்ஸ் வீடியோவில் தெளிவாகவே சொல்லி கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பனுக்கு கீழே இருந்தாலுங்கன்னா அது இன்சைட் மார்க்கெட்டில் அதிகமாக நடக்கும். அந்த டைமில் யார் போய் ஓப்பனையும் ப்ரீவியஸ் க்ளோஸ் டச் பண்ணுறாங்களோ அவனோட ஆப்போனண்ட்டை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அது ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நம்ம தெளிவாகவே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? கால் ஏன் ஃபஸ்ட் ஹாஃபில் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றது க்ரீக்ஸை வச்சு நம்ம சொன்னோம். க்ரீக்ஸ்
வீடியோ, அதாவது க்ரீக் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலில் க்ரீக்ஸ் வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ப்ரீமியத்தை வச்சே நீங்கள் சொல்லிடலாம் அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு, யார் பர்ஃபார்ம் பண்ண போகிறான் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அவ்வளோ டீப்பாக இருக்கும் அது அந்த வீடியோ, அதை போய் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷன் நம்ம இன்றைக்கி என்ட்ரி எடுக்க முடியல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அதாவது என்எஸ்சி சைட் வந்து ஓப்பன் ஆகலை இன்றைக்கி. கரெக்டாக ஒரு 9:10க்கு நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் ஆகலை அது மார்க்கெட். ஓகேங்களா? சைட்டில் நெட்டு ப்ராப்ளம் கிடையாது, சைட்டே ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆச்சு. அதனால் நம்ம நம்மளோட என்ட்ரியை 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடியறதுனால நம்ம ஒரு 5-10 நிமிஷமாக ட்ரை பண்ண முடியல. அது மார்க்கெட் அதுக்குள்ளே ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கிறது வேஸ்ட்டுன்னு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நிஃப்டியை தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு 5 நாள் இருக்குது ட்ரேடு. அதில் எதனா ஒரு ட்ரேடு எடுத்தாலே போதும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அதில் ஒரு வாரத்துக்கு தேவையான ப்ராஃபிட் நம்ம எடுக்க முடியும். கைஸ், இன்னொரு விஷயம், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் செல்லில் இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னோம் உங்ககிட்ட. அதனால் மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணாலும் அவனை எடுக்காமல் செகண்ட் ஹாஃபில் புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். அதுக்கான ரீசன் நம்ம சொல்லியிருந்தோம். இதுதான் பொசிஷன் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொசிஷனாக இருக்கிற செல்லர்ஸ் வந்து, அதாவது பொசிஷனில் ட்ரேட் எடுக்கிற பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லோரும் செல் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அழகாக இங்கே வரைக்கும் டார்கெட் வரத்துக்கு. அதாவது இங்கே செல்லு அவன் வெள்ளிக்கிழமையும் அடிச்சிட்டு இருப்பாங்க பொசிஷனாக ஃப்யூச்சரில். அப்போது மார்க்கெட்டு என்ன நடக்கும், இந்த இடத்துல செல்லு பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் பேங்கர்ஸ்லாம் செல்லு அடித்து வச்சுருப்பாங்க இந்த இடத்துல. ஏன்னா அவங்க இந்த மாதிரி பேட்டர்னில் தான், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வந்திருக்கு, கண்டிப்பாக ஃபாலோ ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அப்படின்ட்டு. ஆனால் இது ஸ்டாப் லாஸ் வச்சாலும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட ஸ்டாப் லாஸே பாருங்கள், இங்கே தான் என்ட்ரி அவங்களுக்கு 22,050. அவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 22,150 இல்லை 170, மேக்ஸிமம் 200. 150 பாயிண்ட் தான் அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ். அடித்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரிவார்டு பாருங்கள், 21,200 வரைக்கும் டார்கெட் இருக்குது. கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்டு. எத்தனை மடங்கு பார்த்துங்க. அவங்க கூலாக பார்த்துப்பாங்க. அவங்க வந்து இது நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா இது நடந்து முடிஞ்சு அவங்க புல் பேக்கில் தான் என்ட்ரி எடுப்பாங்க. பொசிஷனாக எடுக்கக்கூடிய அந்த பேட்டர்னில் வர என்ட்ரி எல்லாமே நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் புல் பேக்கில் தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போது அழகான டைமிங் இருக்கும் அவங்களுக்கு. இந்த இடத்துல இது நடந்ததுன்றது எப்போ தெரியும் அவங்களுக்கு அப்படின்னா, இங்கேயே தெரியும் அவங்களுக்கு. அதாவது 23/1 தெரியும் அவங்களுக்கு. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 23/1 தெரிஞ்சிடும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சி, பை ட்ரெண்ட்லேருந்து செல் ட்ரெண்ட் ஆகிடுச்சி அப்படின்ட்டு. அப்போது அவங்க இந்த இடம் வர வரைக்கும் காத்துன்னு இருப்பாங்க. அப்போது இந்த இடம் வரப்போகுது அப்படின்னா, அவங்க இங்கேருந்து இவ்வளோ ஸ்டாப் லாஸு, இங்கேருந்து இவ்வளோ டார்கெட்டு, எல்லாத்தையும் க்ளீனாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. 200 பாயிண்ட்டா, ரிவார்டு 800 பாயிண்ட்டா, ஓகே இந்த என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு பெண்டிங் ஆர்டர் போட்டு விட்ருவாங்க. அவ்வளோதான். மார்க்கெட் கிட்ட இந்த இடத்துல இருக்கும்போது வரும்போது அவங்க எத்தனை நாள் கழிச்சு என்ட்ரி எடுக்கிறாங்கன்னு மட்டும் பார்த்துங்க. 23/1 என்ட்ரி வந்துருச்சு. ஆனால் அவங்க என்ட்ரி எடுக்கிறது எப்போ, இங்கே தான் எடுக்கிறாங்க. அதாவது 2ஆம் தேதி, கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு அவன் ரிவர்ஸ் வரான். சில டைமில் 1 மாதம் கழிச்சு கூட வரும், சில டைமில் 3 மாதம் கழிச்சு கூட வரும், சில டைம் 6 மாதம் கழிச்சு கூட வரும். அது ஒரு என்ட்ரியை பொறுத்து இருக்குது, ஒரு பேட்டர்னை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? இது ஷார்ட்டாக வந்துடுச்சு, ஒரு வாரத்தில் வந்துடுச்சு. ஆனால் ஒரு சில என்ட்ரி 1 மாதம் கழிச்சு கூட வரும். ஆனால் 1 மாதம் கழிச்சு வந்தவன் 2 நாளில் இறக்கி விட்ருவான் இவ்வளோ பெரிய பாயிண்ட்டை. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு வாரத்தில் வரான் அப்படின்னா 2 நாளில் இறக்கிடுவான் இதை. ஓகேங்களா? அப்படி தான் நடக்கும் அந்த பேட்டர்ன். ஓகேங்களா? அதனால் அவங்களோட அந்த ரிவர்சல் பேட்டர்ன் எல்லாமே, அதாவது பெரிய பெரிய ட்ரேடர்ஸ், பெரிய பெரிய பேங்கர்ஸ் பண்ணுற செல் இந்த என்ட்ரி வந்து அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். புல் பேக்கில் தான் அவங்க என்ட்ரி எடுப்பாங்க. ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அவங்க அதனால தான் அவங்க அழகாக டிசிஷன் எடுத்து பொறுமையாக எமோஷன் ஆகாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம தான் இன்ட்ராடேயில் போய்ட்டு அர்ஜென்ட் பண்ணிட்டு இப்படி போகுது அப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மாட்டிப்போம். ஆனால் அவங்களுக்கு க்ளீனாக தெரியும் இங்கேருந்து இங்கே வரும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அது வரலனாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா 10 ட்ரேடில் 5 ட்ரேடு 6 ட்ரேடு அவங்க வந்து ஸ்டாப் லாஸே அடித்தாலும் 200 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. 4 ட்ரேடு வின் பண்ணலாம் கூட. ஏன்னா அவங்க 1:5 1:4 மினிமம் அவங்க வந்து 1:4 1:5 தான் ட்ரேடே எடுப்பாங்க. ஆனால் அது பயங்கரமாக வரும். அது 1:10 கூட போகும் அது. ஆனால் மினிமமாக அது 1:5 வந்துடும் கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ட்ரேடே.
அந்த செட்டப்பே அந்த 4-5 பேட்டர்ன் அப்படி தான் இருக்குமே அது. அவ்வளோ பவரான பேட்டர்ன் அது. ஓகேங்களா? இப்போது இதுவும் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இது பாருங்கள், நீங்களே பாருங்கள். இங்கே என்ட்ரி எடுத்திருந்தாங்கன்னு வைங்களேன், 22,000னா இப்பயே அவன் எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்கான் பாருங்கள். 300 பாயிண்ட் இறங்கியிருக்கான். ஓகேங்களா? இது போதாதான் 300 பாயிண்ட். இதுவே 1:2. இன்னும் இந்த லோவை நாளைக்கு உடைச்சாலும் வச்சுக்கிங்க, இங்கே வந்துடுவான். 500லாம் அசால்ட்டாக வந்துடும். அப்போ அது எவ்வளோ பெரிய பாயிண்ட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. இது ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் வீடியோ வந்து நம்ம தரோன்னு சொல்லியிருந்தோம். அது சில காரணத்தினால நம்ம அதை வந்து ஃப்ரீயாக தர முடியாத சூழ்நிலை அடித்து, இது யாராச்சும் பொசிஷனாக ட்ரேடு ஸ்டாக்லேயோ கமாடிட்டிலையோ ஃபாரெக்ஸில் எதில் வேணால் இந்த பேட்டர்னை வச்சுட்டு இதுதான் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பேட்டர்ன் தான் வந்து எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் இது தான் மாறி மாறி வந்துகிட்ருக்கும். நீங்கள் அதை கண்டுபிடிச்சி பண்ணணும், அவ்வளோதான் விஷயமே. அது எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி வரும்ன்றதெல்லாம் நம்ம வீடியோஸில் தெளிவாகவே இருக்கும். சூப்பராக வரும். ஓகேங்களா? இது யாரெல்லாம் பொசிஷனாக பண்ணணும்னு நினச்சா, நான் எந்த மார்க்கெட்டில் வேணால் ட்ரேடு பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு வேணும் அப்படின்னா பர்சனலாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதனால் டீட்டெயிலாக தரோம். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.